கடகராசியில் பிறந்தவர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உண்மையான இலக்கணமாக திகழ்பவர்கள். நிலவின் ஆதிக்கம் கொண்ட இவர்களிடம் தாய்க்கு நிகரான கனிவும் அக்கறையும் இயல்பாகவே அமைந்திருக்கும். மற்றவர்களின் உணர்வுகளை மிக எளிதாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் ஆதரவையும் வழங்குவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. இவர்களது மனம் ஒரு கண்ணாடி போன்றது. அதில் எப்போதுமே தூய்மையான எண்ணங்களும் அடுத்தவர் நலம் விரும்பும் நற்பண்புகளுமே நிறைந்திருக்கும். இந்த தியாக உணர்வும் மாறாத அன்பும்தான் இவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பெரிய பலமாக அமைகிறது. இவர்கள் கற்பனை திறனும் கூர்மையான புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள். எதையும் நுணுக்கமாக கவனிக்கும் ஆற்றல் பெற்ற இவர்கள் மற்றவர்கள் கவனிக்கத் தவறும் சிறு விஷயங்களை கூட மிகச்சரியாக கண்டறிந்து விடுவார்கள். விடாமுயற்சியும் கடமை உணர்ச்சியும் இவர்களிடம் அதிகம் என்பதால் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை எத்தகைய தடைகள் வந்தாலும் வெற்றிகரமாக முடித்துக் காட்டுவார்கள். குறிப்பாக தன் குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் அக்கறை அளப்பரியது. இவர்களின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பவர்கள் எப்போதுமே மனநிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள். வெளிப்பார்வைக்கு மிகவும் மென்மையானவர்களாகத் தெரிந்தாலும் சவால்கள் என்று வரும்போது கடக ராசியினர் அசாத்தியமான மனதிடத்தை வெளிப்படுத்துவார்கள். ஒரு நண்டினைப் போல தனக்கு வேண்டியவற்றையும் தான் நேசிப்பவர்களையும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு அரவணைக்கும் குணம் இவர்களுடையது. நேர்மையான வழியில் முன்னேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் இவர்கள் சமுதாயத்தில் தனக்கென ஒரு தனி மரியாதையை உருவாக்கி வைத்திருப்பார்கள். இவர்களின் இனிமையான பேச்சும் பழகும் விதமும் யாரையும் எளிதில் கவர்ந்துவிடும் ஆற்றல் கொண்டது. இத்தகைய உன்னதமான பண்புகளால் இவர்கள் எங்கு சென்றாலும் வெற்றியாளர்களாகவே வலம் வருவார்கள். காலத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவானின் பேரருளும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானின் குளுமையும் உங்கள் விடாமுயற்சிக்கு வெற்றியை தரட்டும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களிடம் நான் பேசப்போகும் இந்த உண்மைகள் உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கலாம். அல்லது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த விடையாக இருக்கலாம். உங்கள் இதயத்தின் துடிப்பை ஒரு நிமிடம் கவனித்து ஆழமாக சுவாசியுங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப் போகும் உண்மைகள் உங்கள் மென்மையான மனதிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு மகா தரித்திரத்தை பற்றியது. காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசி, தாயன்பிற்கும் மனதிற்கும் அதிபதியான சந்திர பகவானின் சொந்த வீட்டில் பிறந்தவர்கள் நீங்கள். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தைச் சேர்ந்த நீங்கள் கடல் அலையைப் போல எப்போதும் மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்கள். ஆனால் அந்த அன்பு கொண்ட உங்கள் வாழ்க்கை ஏன் இன்று ஒரு மணல் வீடு போல சரிந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்தீர்களா? உங்கள் இல்லத்தில் உங்களுக்குத் தெரியாமலேயே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த சில பிழைகள் உங்கள் முன்னேற்றத்தை வேரோடு அறுத்துக் கொண்டிருக்கிறது. கடகராசி அன்பர்களே, உங்கள் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று நீங்கள் இரவு பகலாக உழைக்கிறீர்கள். ஆனால் அந்த உழைப்பின் பலன் ஏன் உங்கள் கைக்கு வரும்போது மட்டும் கானல் நீராகப் போகிறது? ஊருக்கே உழைக்கிறேன், என் அன்பை எல்லோருக்கும் கொட்டுகிறேன், ஆனால் என் வீட்டில் மட்டும் ஏன் இன்னும் ஓட்டைச்சட்டி இருக்கிறது என்று நீங்கள் குமிறிய பல ரகசிய அழுகைகள் எனக்குத் தெரியும். இதோ அந்த ரகசியம் உடையப் போகிறது. இதற்கு பின்னால் இருப்பது ஒரு மிகப்பெரிய கர்ம வினைச்சதி. கடகம் என்பது ஒரு சரராசி. நீங்கள் எப்போதும் உணர்ச்சிகளால் இயங்குபவர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு நேர் எதிரான சில அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் குடியேறும்போது அது உங்கள் கால்களில் ஒரு இரும்புச் சங்கிலியை கட்டியது போல உங்களை ஒரே இடத்தில் முடக்கி போட்டு விடுகிறது. உங்கள் வாழ்க்கையை ஒரு வறுமை காடாக மாற்றிக் கொண்டிருக்கும் அந்த 8 மகா ரகசியங்களைப் பற்றி நாம் இப்போது அகுவேறு ஆணிவேராக பார்க்கப் போகிறோம். முதலாவதாக அந்த தரித்திர நிறம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன், ஆனால் உங்களுக்கு ஆகாத நிறம் அடர் கருப்பு மற்றும் இருண்ட நீலம், டார்க் ப்ளூ. நீர் தத்துவம் கொண்ட உங்கள் ராசிக்கு சனியின் நிறமான கருப்பு என்பது உங்கள் மனத்தெளிவை மறைக்கும் ஒரு கார்மேகம் போன்றது. கருப்பு நிற ஆடை அணிந்து நீங்கள் முக்கியமான சுப காரியங்களிலோ அல்லது பண விவகாரங்களிலோ ஈடுபடும்போது அது உங்கள் மனதில் தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கும். இதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய சரியான முடிவை எடுக்கத் தவறுவீர்கள். கடக ராசிக்கு கருப்பு நிறம் என்பது மன அழுத்தத்தை தரக்கூடிய காரணி. உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை, முத்து நிறம் மற்றும் லேசான மஞ்சள் மட்டுமே. இந்த நிறங்களை பயன்படுத்தும்போது உங்கள் மனநிலை சீராகும், அதிர்ஷ்டம் தேடி வரும். குறிப்பாக திங்கட்கிழமை அன்று வெள்ளை நிற ஆடை அணிந்தால் காரியங்கள் தடையின்றி நடக்கும். இரண்டாவதாக சனியின் சாபப் பொருள். உங்கள் வீட்டின் ஸ்டோர் ரூமிலோ அல்லது குளியலறையிலோ நீங்கள் குவித்து வைத்திருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் எப்படி உங்கள் லாபத்தை தடுத்து
நஷ்டத்தை உருவாக்குகிறது என்று பார்ப்போம். கடக ராசிக்கு நீர்தான் பலம். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருக்கும் துருப்பிடித்த இரும்பு குழாய்கள், ஒழுகும் குழாய்கள், லீக்கிங் டேப்ஸ் மற்றும் ஈரப்பதம் படிந்து பாசி பிடித்த சுவர்கள், இவையெல்லாம் வெறும் பராமரிப்பு குறைபாடு அல்ல. இவை உங்கள் செல்வத்தை வெளியேற்றும் மகா தரித்திர அடையாளங்கள். தண்ணீர் சொட்டுச் சொட்டாக வீணாவது உங்கள் சேமிப்பு கரைவதைக் குறிக்கும். மேலும் உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பழைய அழுக்குத் துணிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அங்கே லட்சுமி கடாட்சம் தங்கவே மாட்டாது. 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய உயர்வைத் தடுக்கும் இந்த பயனற்ற குப்பைகளை இன்றே அப்புறப்படுத்துங்கள். மூன்றாவதாக, வாக்கு விபரீதம். கடக ராசி அன்பர்கள் மிக மென்மையானவர்கள். ஆனால் கோபம் வந்தால் வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். நான் அழிந்து போவேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களையே நீங்கள் சபித்துக் கொள்ளும் அந்த வார்த்தைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சந்திர பலத்தை குறைத்துவிடும். மற்றவர்களின் குறைகளை எண்ணி வருந்துவதை நிறுத்துங்கள். நான்காவதாக, திசை துரோகம். உங்கள் வீட்டின் வடக்கு மற்றும் வடகிழக்கு, ஈசான்யம் திசைகளில் நீங்கள் செய்யும் வாஸ்து பிழை உங்கள் நிம்மதியை கெடுக்கும். அந்த திசைகளில் பாரமான பொருட்களை குவித்து வைப்பதோ அல்லது அங்கே கழிப்பறை இருப்பதோ உங்கள் வம்சத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். வடக்கு திசை எப்போதும் சுத்தமாகவும் லேசாகவும் இருக்க வேண்டும். அங்கே ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை வைத்து வந்தால் உங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஐந்தாவதாக, மந்தமான உணவு. கடகம் நீர் ராசி என்பதால் உங்களுக்கு எளிதில் சளி மற்றும் ஜீரணக் கோளாறுகள் ஏற்படும். இரவு நேரத்தில் தயிர், மோர் அல்லது பழைய சாதம் போன்ற குளிர்ந்த மற்றும் மந்தமான உணவுகளை உட்கொள்வது உங்கள் உடலை சோம்பேறியாக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம் என்கிற அந்த தள்ளி போடும் எண்ணம் இதனாலேயே உருவாகிறது. சூடான மற்றும் எளிதில் ஜீரணமாகவும் உணவுகளை உட்கொள்வது உங்கள் மூளையின் வேகத்தை அதிகரிக்கும். ஆறாவதாக, பகை உறவுகள். உங்களை உணர்ச்சிவசப்பட வைத்து காரியம் சாதிக்கும் உறவினர்கள் மற்றும் உன்னால் மட்டும்தான் முடியும் என்று பொய் புகழ்ச்சி செய்யும் விஷ மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களுக்காக உருகும் மெழுகுவர்த்தி. ஆனால் உங்களை உருக்கி அவர்கள் வெளிச்சம் தேடிக்கொள்ள அனுமதிப்பதே உங்கள் வறுமைக்குக் காரணம். ஏழாவதாக, பயனற்ற இரும்பு மற்றும் பழைய இயந்திரங்கள். உங்கள் வீட்டில் முடங்கிக் கிடக்கும் பழுதான இயந்திரங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை முடக்கும். எட்டாவதாக, கர்ம சித்தி மகா பயிற்சி. இழந்த அத்தனை மதிப்பையும் செல்வத்தையும் மீட்கும் இரகசியச் சாவி இதுதான். திங்கட்கிழமை தோறும் அல்லது சனிக்கிழமை மாலை வேளையில் உங்கள் வீட்டின் பூசையறையில் அமர்ந்து வெள்ளை ஒளி தியானத்தைச் செய்யுங்கள். பிரபஞ்சத்தின் தூய்மையான வெள்ளை ஒளி உங்கள் கர்ம வினைகளைத் துடைப்பதாக உணருங்கள். நான் மன வலிமை கொண்டவன், செல்வம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று 16 முறை ஆணித்தரமாகச் சொல்லுங்கள். கடக ராசிக்கு எண்ணம் தான் செயல். நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதை சந்திரன் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். இந்த கர்ம சித்தி பயிற்சியில் மற்றுமொரு முக்கிய அம்சம் தாய்மை மற்றும் சேவை. சனிக்கிழமை தோறும் கஷ்டப்படும் ஏழை தாய்மார்களுக்கோ அல்லது முதியோர்களுக்கோ உங்களால் முடிந்த பால், தயிர் அல்லது உணவை தானமாக வழங்குங்கள். நீங்கள் யாருடைய பசியை தீர்க்கிறீர்களோ அன்று முதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக தோஷங்கள் விலகி நன்மைகள் நடக்கத் தொடங்கும். பத்தாவதாக, நீர் மற்றும் உப்பு பரிகாரம். உங்கள் வீட்டை துடைக்கும்போது சிறிதளவு கல்லுப்பை கலந்து துடையுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும். மேலும் வடக்கு திசையில் ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் சில மலர்களை போட்டு வைப்பது உங்கள் சேமிப்பை ஒரு பாறையைப் போல நிலையானதாக மாற்றும். கடகராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த ஆழமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒரு ஸ்திரமான வெற்றிக்கு இட்டுச் செல்லும். ஜோதிடம் என்பது வெறும் கணிப்பு அல்ல, அது காலத்தின் சக்கரத்தை நமக்கு சாதகமாகச் சுற்ற வைக்கும் ஒரு மகா கலை. நீங்கள் இப்போது எவ்வளவு பெரிய கடன் சுமையில் இருந்தாலும் சரி, மன உளைச்சலில் தவித்தாலும் சரி, நான் சொன்ன இந்த எளிய முறைகளை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள். உங்கள் விடாமுயற்சியோடு இந்த ஆன்மீக மாற்றங்களும் சேரும்போது அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வருவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை ஒவ்வொன்றாக குறைக்கும்போது உங்கள் முன்னேற்றத்தின் வேகம் தானாகவே அதிகரிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். இதை நான் உங்கள் கர்ம வினைகளின் சாட்சியாக அடித்துச் சொல்கிறேன். கடகம் என்பது ஒரு சிகரத்தை நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் நாம் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய வெற்றி என்பது இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்களில் இருந்துதான் தொடங்குகிறது. ஒன்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு ஆற்றில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுகிறீர்கள்.
உங்கள் கால்களில் கட்டப்பட்டிருக்கும் பாரமான கற்களை ஒவ்வொன்றாக தூக்கி எறிந்தால் உங்கள் பயணம் எவ்வளவு எளிதாகும். அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அகற்றத் தொடங்கும் இந்த தரித்திர பொருட்கள் உங்கள் விதியை மாற்றும். 12வதாக, கடகராசி அன்பர்களே, நீங்கள் இப்போது எவ்வளவு பெரிய சங்கடங்களில் இருந்தாலும் கலங்காதீர்கள். நீங்கள் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற அன்பானவர்கள் மற்றும் அறிவாளிகள். ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் எல்லாம் உங்கள் கடின உழைப்பை கண்டு வியந்து உங்களுக்கு ஒரு நிலையான செல்வச் செழிப்பையும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொண்டு வர காத்திருக்கின்றன. நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் உழைப்பு இனி வீண் போகாது. இதுவரை கதவை திறக்க மறுத்த அதிர்ஷ்டம் இப்போது உங்கள் அன்பைக் கண்டு வியந்து வந்து சேரும். கடக ராசியின் அந்த விஸ்வரூப வெற்றி இதோ தொடங்கிவிட்டது. கடைசியாக, இது போன்ற உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய அரிய ஜோதிட ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சிவன் ஜோதிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் தட்டி வையுங்கள். உங்கள் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்கட்டும். இழந்த அத்தனை மதிப்பையும் செல்வத்தையும் நீங்கள் மீட்கப் போகும் காலம் இதோ ஆரம்பமாகிறது. தயாராக இருங்கள். கடக ராசியின் அந்த மர்ம முடிச்சு அவிழத் தொடங்குகிறது. வறுமை எனும் விலங்கை உடைத்து இன்பமாக வாழுங்கள். உங்களை மீண்டும் அந்த வெற்றி சிம்மாசனத்தில் அமர வைக்கவே இந்த வீடியோ. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.